ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வெளியாகலாம் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா அவரை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதிமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சேர்ந்து ஆளுங்கட்சியின் சட்டமன்ற தலைவராக முதலமைச்சராக அவரை நேற்றைக்கு தேர்ந்தெடுத்தார்கள். இந்த நிலையில் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு வாரத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்கிற தகவல் தற்போது வந்திருக்கிறது. ஒரு வாரத்தில் இதற்கான தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது பற்றிய உடனுக்குடனான தகவல்களை நாம் புதிய தலைமுறையில் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றி நம்முடைய டெல்லி செய்தியாளரும் விரைவில் இது பற்றிய விரிவான தகவல்களோடு நம்மிடம் இணைய இருக்கிறார். தற்போதைக்கு சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் தகவல்களோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்பது அதிகாரப்பூர்வமான தகவலா? நீதிமன்ற வட்டாரம் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறதா? கணேஷ், இது நிச்சயமாகவே தமிழக அரசியலிலும் சரி நீதித்துறையிலும் சரி ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு வருடமே ஆக போகிறது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டு ஏற்கனவே ஒரு முறை இந்த தீர்ப்பு குறித்து மற்ற வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகிய பொழுது கூட உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு விஷயமாகத்தான் இதில் பார்த்தார்களே தவிர எந்த தேதியில் இந்த தீர்ப்பு வரும் என்பது தொடர்பான எந்த விதமான யூகங்களை கூட அவர்கள் தெரிவிக்காமல் தான் இருந்தார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் கர்நாடக அரசு சார்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே அவர்கள் இந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமித்தவராய் ஆகியோர் முன்பு இன்றைய தினம் ஒரு கோரிக்கை வைத்தார். இது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வரக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருந்து வருகின்றது. இதனை ரிமைண்ட், அதாவது நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் உள்ளிட்ட சில விஷயங்களை அவர் இன்றைய தினம் எடுத்து வைத்திருக்கின்றார். அதற்கு நீதிபதிகள் வெகு சூசகமாக, அதாவது வெகு விரைவில் ஒரு வார காலம் மட்டும் பொறுத்திருங்கள் என்ற ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் இந்த தீர்ப்பானது வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. என்ன மாதிரியான தீர்ப்பு வரவிருக்கிறது என்பதுதான் தற்பொழுது தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் அரசியல் நகர்வுகள் அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தருணத்தில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பினை இந்த தருணத்தில் வழங்கும் பட்சத்தில் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது அவர்களை விடுவிப்பதாக அறிவிப்பு வந்தாலும் சரி, இல்லை அவர்கள் குற்றவாளிகள் என்ற ரீதியில் தீர்ப்பு வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தமிழக அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. கணேஷ், அதைத்தான் தற்பொழுது இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு சூசகமான முறையில் இந்த சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என்பது தொடர்பான விஷயங்களை இன்றைய தினம் கருத்தாக தெரிவித்திருக்கிறார்கள். கணேஷ், சரி, ஒரு வாரம் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுவது பற்றிய திடமான அறிவிப்போ அல்லது தீர்ப்போ வரக்கூடிய ஒரு விஷயமாகவே இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு கடந்த ஒரு வருடமாக தீர்ப்பு வழங்கப்படுகின்ற தேதி குறிப்பிடப்படாமல் இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்த வழக்கு எந்த நிலையில் இருந்தது என்பது பற்றி தற்போது நினைவுபடுத்த முடியுமா? அதாவது கீழ் நீதிமன்றம், பெங்களூரு கீழ் நீதிமன்றம் ஜெயலலிதா உள்ளிட்டோர் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் செய்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது என்று கூறி அவர்களுக்கான தண்டனை 4 வருட சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம் உள்ளிட்ட மிக முக்கியமான ஒரு தீர்ப்பினை, வரலாற்று ரீதியான தீர்ப்பினை வழங்கியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் தங்களது பதவியை இழந்திருந்தார்கள், சிறைக்கும் சென்றிருந்தார்கள். இதனை எதிர்த்து கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனு கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு மேலாக விசாரிக்கப்பட்டு ஜெயலலிதா இந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாக கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசுவாமி தெரிவித்திருந்தார். இதனை எதிர்த்து கர்நாடக அரசானது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு வந்திருந்தார்கள். அந்த மேல்முறையீட்டு மனுதான் உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு விசாரணையாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் பார்க்கப்பட்டது. காலை நீதிமன்ற அலுவல்கள் தொடங்கியதிலிருந்து மாலை 4 மணி வரை இந்த ஒரு வழக்கிற்காக மட்டுமே பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமித்தவராய் ஆகிய அடங்கிய அமர்வு இந்த வழக்கினை மட்டுமே விசாரித்து வந்தார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இந்த கோடை விடுமுறை விடப்படும் பொழுது கூட இதற்கென்று சிறப்பாக ஒரு நாள் எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் இந்த வழக்கின் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. மிக நீண்ட வருடங்களாக, கிட்டத்தட்ட 19-20 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த ஒரு வழக்கு என்பதன் காரணமாக இதில் உடனடியாக ஒரு விசாரித்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் உச்சநீதிமன்றத்துக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் விசாரித்து முடித்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகிறது இந்த வழக்கு விசாரணை. கடந்த கோடை விடுமுறையின் பொழுது இருந்தது, தற்பொழுது அடுத்த கோடை விடுமுறையே வரப்போகிறது. இன்னும் 2 மாத காலம் தான் இருக்கிறது. இவ்வளவு நீண்ட காலத்தை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான கருத்துக்களை தான் இன்றைய தினம் அந்த கால தாமதமாகிறது உள்ளிட்ட தோணியில் தான் இன்றைய தினம் கர்நாடக அரசு தரப்பில் ஆஜராகி வந்த மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே அவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் எடுத்துரைத்திருந்தார். அந்த கருத்துக்களுக்கு தான் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு பதிலை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு வார காலம் மட்டும் பொறுத்திருங்கள் என்ற பதிலை அவர்கள் திடமாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஒரு வார காலத்திற்குள் இந்த தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று நம்பலாம். ஒருவேளை இன்னும் கூடுதல் கால அவகாசம் நீதிபதிகள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கான வசதிக்கான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர அதில் எந்த விதமான கேள்வியும் நம்மால் யாருமே கேட்க முடியாது. ஏனென்றால் தீர்ப்பு வழங்குவது என்பது அவர்களது கையில் இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுவதன் காரணமாக அவர்களாகத்தான் இதில் தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆனால் தற்பொழுது நீண்ட நாட்களாக இந்த தீர்ப்பு எப்பொழுது வரும் என்பது தொடர்பான சிறு விஷயத்தை கூட கூறாமல் இருந்த உச்சநீதிமன்றம் ஒரு வார காலத்திற்குள் தீர்ப்பு வரும் என்று தற்பொழுது கூறியிருக்கின்றார்கள். தீர்ப்பு வழங்கப்படும், ஒரு வாரம் மட்டும் பொறுத்திருங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த வழக்கு தற்பொழுது தீர்ப்பினை மிக நெருக்கமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த நீண்ட கால எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானது வெளிவரலாம். கணேஷ், உச்சநீதிமன்ற வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மிக மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கின் தீர்ப்பு எந்த ரீதியில் இருக்கும் என்பது பற்றி ஊகங்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்து வருகின்றது கணேஷ். இந்த வழக்கினை ஆரம்பத்திலிருந்தே, காலையிலிருந்து தொடங்கியதிலிருந்தே நான் தொடர்ந்து இந்த வழக்கின் நாம் கவனித்து வரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுவது, அனைத்து தரப்பிலுமே ஜெயலலிதா தரப்பு, குற்றவாளிகள் தரப்பு, குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தரப்பு, சாட்சியங்கள் தரப்பு, கர்நாடக அரசு தரப்பு, தமிழக அரசு தரப்பு, அதாவது தமிழக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியவை அனைத்தையுமே உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக விசாரித்திருந்தார்கள். இதில் கர்நாடக அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆச்சாரியா அவர்கள் மிக முக்கியமான சில வாதங்களை முன்வைத்திருந்தார். இவர்கள் எந்தெந்த வகையில் எல்லாம் இவர்கள் முறைகேடில் ஈடுபட்டார்கள், ஒரு ரூபாய் மட்டும் சம்பளம் பெறக்கூடிய ஒரு முதல்வருக்கு இவ்வளவு சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது, இவர்களுடைய சொத்து பட்டியல்கள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருந்தார். கர்நாடக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய துஷ்யந்த் தவேவும் இது மாதிரியான வாதங்களை வைத்திருந்தார். கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேலாக கர்நாடக அரசு தரப்பு மட்டுமே வாதங்களை வைப்பதற்கான வாய்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதாவின் தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய நாகேஸ்வர் ராவ் அவர்கள் தான் ஜெயலலிதாவிற்கு ஆஜராகி இருந்தார், அவருக்கு ஆதரவாக ஆஜராகி இருந்தார். அவரும் இல்லை, இவர்கள் ஏற்கனவே இவர்கள் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த பொழுதே இவர்கள் சேமித்து வைத்த பணத்திலிருந்து தான் இது எடுக்கப்பட்டது. கணக்கானது அப்பொழுது இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையானது இந்த கணக்குகளை அதீதமாக காட்டியிருக்கிறது உள்ளிட்ட வாதங்கள் தான் முன்வைக்கப்பட்டது. இதில் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டம், அவர்களுக்கு கூடிய திராட்சை தோட்டம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் மிக நுணுக்கமாக என்னென்ன ஒரு மார்பிள் கல் கூட அவர்கள் விடாமல் கணக்கு வைத்திருந்தார்கள். எனவே இந்த தீர்ப்பையும் அந்த மாதிரியான மிக நுணுக்கமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் கீழ் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, கர்நாடக உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இந்த 2 தீர்ப்பில் எதனை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளப் போகின்றது? இவர்களுக்கான தண்டனை குறைப்பு செய்யப்படுமா? இவர்கள் ஒருவேளை குற்றவாளிகளாகவே இருக்கும் பட்சத்தில் தண்டனை குறைப்பு மட்டும் இருக்குமா, இல்லை வழக்கிலிருந்தே விடுவிப்பார்களா? இது அனைத்துமே தற்பொழுது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இந்த விஷயம் தொடர்பாக மூத்த வழக்கறிஞர்களிடம் பல்வேறு தரப்பினரும் நாம் கேள்வி கேட்ட பொழுது இது எங்களுக்கே ஒரு பிடிபடாத ஒரு வழக்காகத்தான் இருந்து வருகின்றது. நீதிபதிகள் அந்த அளவிற்கு அனைத்து தரப்பையுமே மிக தெளிவாக ஆராய்ந்து கேட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்காக இந்த வழக்கிற்காக தீர்ப்பிற்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படும் அந்த ஒரு கருத்து தான் இருந்து வருகிறது. கணேஷ், இந்த நிலையில நிரஞ்சன், இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, இந்த வழக்கு தொடங்கியதிலிருந்து கடந்து வந்த பாதையை ஒரு முறை நினைவு கூற முடியுமா?
அதாவது தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா முதல் முறை பொறுப்பேற்றதிலிருந்தே அவர் மீதான குற்றச்சாட்டுகள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடான வகையில் பணம் சம்பாதித்தார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து 1996க்கு பிறகு அவர் அந்த முதல்வர் பதவியிலிருந்து அவர் தோற்கடிக்கப்பட்டு பின்னர் விலகிய பின்னர் அவர் மீது பல்வேறு வழக்குகள் புனையப்பட்டு கொடுக்கப்பட்டு அந்த வழக்குகள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்கள் எந்தெந்த வகையில் எல்லாம் முறைகேடான வழியில் பணம் சேர்த்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆதாரங்களுடன் முன்வைத்தார்கள். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து பின்னர் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு சுமூகமாக நடைபெறாது, நேர்மையான முறையில் நடைபெறாது என்று திமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த வழக்கானது கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 19 வருடங்களுக்கு மேலாக ஒரு நீண்ட ஒரு வழக்காகத்தான் இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு நீண்ட காலம் ஒரு வழக்கு நடைபெறுகிறதா என்று ஆச்சரிய கொள்ளும் பட்ச ஒரு வகையில் தான், அதுவும் ஒரு சொத்து குவிப்பு வழக்கு, ஒரு ஊழல் வழக்கு இவ்வளவு நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறதா என்று மிகப்பெரிய ஆச்சரியப்படும் வகையில் தான் இந்த வழக்கு நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்தது. ஆச்சாரியா முதலில் பதவி விலகினார் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞரிலிருந்து, பின்னர் அவரே மீண்டும் வந்தார். அதற்கு இடையில் பவானி சிங் அவர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜராகியிருந்தார். பவானி சிங் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதை அனைத்தையும் முறியடித்து டி குன்ஹா அவர்கள், ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் இந்த வழக்கில் குற்றம் செய்ததற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறியிருந்தார். தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது. அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டார்கள். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்திருந்தார்கள். 3-4 மாதங்களுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று கடந்த ஆண்டு அந்த கோடை விடுமுறையின் பொழுது ஏப்ரல் மே மாதங்களில் இந்த வழக்கின் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டு தற்பொழுது தீர்ப்பும் வரவிருக்கிறது. கணேஷ், இதுதான் இந்த வழக்கு கடந்து வந்த ஒரு மிக நீண்ட ஒரு பாதையாக இருந்து வருகிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால வரலாறாகத்தான் இந்த வழக்கு பார்க்கப்படுகின்றது. அனைத்தையும் நினைவு கூர்ந்து புள்ளி விவரங்களுடன் தெரிவிப்பது சற்று சிரமமான விஷயமாகத்தான் இந்த வழக்கில் பார்க்கப்படுகிறது. கணேஷ்.